வணக்கம். 1/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைய நாளில் சதுர்த்ததி திதி என்கிற திதி இருக்கிறது. 14வது திதி காலையில 7:37 வரைக்கும். அதற்கு பிறகு பௌர்ணமி திதி வந்துவிடும். இன்றைய பௌர்ணமி திதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உத்திர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கிறது. மாலை 4:37 வரைக்கும் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துடும். இந்த பங்குனி மாதத்திலே உத்திரம் வந்தால் அதுதான் முருகப்பெருமானுக்கான நாள். இந்த நாள்ல தான் அம்பிகை நாள். இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவியின் நாள். அதனால உத்திர நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடவும் கூடிய சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு காவடியெல்லாம் எடுப்போம், பால் குடம் எடுப்போம், இதெல்லாம் செய்வோம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு தான். எவ்வளவு தூரம் முருகனை மனம் குளிர வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையும் குளிரும்னு எண்ணங்கள் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு முத்துமாரியம்மன்ல பால் குடம் எடுப்பாங்க. இங்க நம்ம முருகன் கோயில் எல்லாம் பால் குடம் எடுப்பாங்க. நிறைய காவடிகள்லாம் தூக்கி கொண்டு போவார்கள். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் உண்டு. காலையில 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 12 1:30, யமகண்டம் 7:30 9, குளிகை நேரம் 10:30 12. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் 1 நாழி 30 வினாழிகள் இருப்பார்கள். 6:12க்கு சூரியன் உதய நேரம் இருக்கும். அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இன்றைக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் விருத்தி என்கிற நாமமும் வணிஜை என்கிற கரணமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விருத்திங்கிறது விதைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வளர்ச்சியாலே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இந்த பவகரணம் அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும். வணிஜை கரணம்ங்கிறது ரா மெட்டீரியல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறத குறிக்கும். சதுர்த்தசி அப்படிங்கிற திதி காலையில 7:37 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். அந்த சதுர்த்ததி திதியில எந்த காரியம் வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் அடைப்பதற்கான இதுதான் அந்த கடன் நேரத்தை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 7:37 கடன் அடைக்கலாம். பௌர்ணமி நல்ல புஷ்டியான காரியங்கள்லாம் செய்யலாம். இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். துலாம் ராசி நண்பர்களே, மனதில் நல்ல இன்பமயமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பிரதோஷ நேரத்திலே சிவனின் வழிபடுவதனால் வரும். அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்ற போது சிவனை வழிபட சிந்தை நிறுத்த செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 9 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.